ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பொல்யூஷன் இஸ் வாட்டர் பொல்யூஷன். ஓகே, ஸோ வாட்டர் பொல்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாட்டரில் வந்து டைரெக்டாக வந்து இந்த சப்ஸ்டேஷன் தேவையில்லாத சப்ஸ்டன்சஸ் அண்ட் தேவையில்லாததெல்லாம் வந்து கலக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூட் ஆகும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரிசோர்ஸஸ். ஓகே, லிவிங் ரிசோர்ஸஸ் இந்த சென்ஸ் வந்து தண்ணியில் வாழ்கிற ஆர்கானிசம்ஸ் அண்ட் தண்ணி லைக் வாட்டர் பேஸ் பண்ணி லிவ் பண்ணுற அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்ட்ரீமாக அஃபெக்ட் ஆகுறாங்க டியூ டு வாட்டர் பொல்யூஷன். ஓகே, அண்ட் தட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் வாட்டர் பொல்யூஷன். கம்மிங் டு டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன், யூ கேன் see first one is surface water pollution and groundwater pollution. Like we have different water pollution, and let's discuss one by one. And coming to surface water pollution, so surface water includes natural water found on the earth surface. Okay, so naturally வந்து earth surfaceல கிடைக்கிற வாட்டர் தான் வந்து surface water அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா rivers, lakes, lagoons and oceans are the surface water pollution. Okay, so when we dissolve or when we mix physically with harmful substances into the water, the surface water is getting polluted. இல்லையா, நம்ம வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு பொருள் வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுது. அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் ஒன், கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன். ஸோ கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the contaminants occurs when the man-made products such as gasoline, oil and chemicals get into the groundwater. Okay, so groundwaterல வந்து நம்ம ஃபிசிக்கலாக வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இந்த ஆயில் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு கேஸ்லினாக இருக்கட்டும், ஒரு கெமிக்கல்ஸாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கிரவுண்ட் வாட்டர் வந்து கெட்டிங் பொல்யூட்டட். ஓகே, ஸோ இன் அடிஷன் untreated waste from septic tanks, toxic chemicals from underground storage tanks and leaky landfills are also contaminating our groundwater. Okay, septic tank ல வருது toxic chemicals and underground storage tanks and underground வந்து tanks அது சரியாக க்ளீன் பண்ணல, இல்லைன்னா ஏதாவது ஒரு லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டெல்லாம் வந்து அண்டர் கிரவுண்டில் மிக்ஸ் ஆகி we are polluting the underground water. And coming to the next one, microbiological pollution. So microbiological pollution என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வென் வி ட்ரிங்க் அன்ட்ரீட்டட் வாட்டர், நம்ம வந்து ஒரு வாட்டர் வந்து ட்ரீட் பண்ணாமல் குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட் பண்ணாமல் அப்படின்ற சென்ஸ் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து கலந்துருக்கும், நேச்சுரலாகவே வந்து கலந்துருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து அது வந்து ட்ரீட் பண்ணல, நம்ம வந்து இப்போ வந்து ஆர்ஓ வாட்டர் அப்படின்னா வந்து பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் ட்ரீட் பண்ணி குடிக்கிற வாட்டர். ட்ரீட் பண்ணாமல் குடிக்கிறோம் அப்படின்னா அதில் ஆக்சிஜன் லெவல்ஸ் கம்மியாக இருக்கும், நிறைய வந்து ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து குடிக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமனோட ஹெல்த் வந்து affect ஆகும். So that is a microbiological pollution. Coming to next one, oxygen depletion pollution. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற தண்ணி குடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will affect it. அது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 types ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அனரோபிக்லேயே லைக் குட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பேட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ இந்த வந்து the anaerobic microorganisms வந்து which is good for human beings வந்து அது அந்த லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா we can some anaerobic microorganisms are harmful to people அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆகுது, anaerobic microorganisms, these mad microorganisms are harmful for both people, animals and environment. ஓகே, ஸோ இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸின்ஸ் கலந்த தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா will directly affect the human beings and all the living things. Okay, and coming to the causes of water pollution. So water pollution காகன causes pollute ஆகிற causes என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா discharge of sewage and waste water. அதிகமாக வந்து நம்ம வந்து வேஸ்ட் வாட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால வந்து டிஸ்சார்ஜ் வந்து இந்த லேக்ஸ்க்கும் இந்த ரிவர்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து அதெல்லாம் வேஸ்டெல்லாம் அந்த நம்ம கடல்லையும் ஆறில் எல்லாத்துலேயும் வந்து கலக்கிறதுனால அதிகமாக வந்து வாட்டர் பொல்யூட் ஆகுது. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து பாய்சனஸாக மாறுது, அந்த வாட்டரில் இருக்கிற எல்லா லிவிங் திங்ஸும் ரொம்பவே எஃபெக்ட் ஆகுறாங்க. அண்ட் த பீப்புள் ஹூ ட்ரிங்க்ஸ் த அஃபெக்டட் வாட்டர் ஆல்சோ கெட்டிங் அஃபெக்டட். ஓகே, அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், டம்பிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட். ஓகே, சாலிட் வேஸ்ட் வந்து நம்ம வந்து போத் ஃப்ரம் ஹவுஸ்ஹோல்ட்லேருந்து வர வேஸ்ட்டும் அண்ட் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர வேஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம வந்து தண்ணியில் கலக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நிறையா வந்து
பாய்சனஸாக மாறுது. ஸோ தட் இஸ் ஒன் ரீசன். அண்ட் கமிங் டு டிஸ்சார்ஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சாஸ்டேஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர பொல்யூட்டன்ஸு அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நார்மலான பொல்யூட்டன்ஸ் வராது. இட் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல் விச் கண்டைன்ஸ் ஆஸ்பெஸ்டாஸ், லெட், மெர்க்குரி, கிரீஸ் ஆயில், பெட்ரோலியம் கெமிக்கல்ஸ். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ம்ஃபுல் யாருக்கு, போத் ஃபார் பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம நார்மல் ஹவுஸ் ஹோல்ட்லேருந்து வர வேஸ்ட்டை விட இந்த வேஸ்ட் கம்மிங் ஃப்ரம் industries are very harmful, which is very extreme and which directly affects the human beings and environment. Okay, and oil spill. ஸோ அந்த சீ வாட்டரில் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்ஸ்லேருந்து வர ஆயில் வந்து ஸ்பில் ஆகும். ஆயில் வந்து ஈஸியாக வந்து தண்ணியில் டிசால்வ் ஆகாது. ஓகே, ஸோ விச் ஃபார்ம்ஸ் எ திக் ஸ்லட்ஜ் பொல்யூட்டிங் த வாட்டர். ஒரு திக் ஸ்லட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகி வாட்டர் வந்து பொல்யூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கமிங் டு ஆசிட் ரெயின், விச் வி ஹாவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். ஸோ ஆசிட் ரெயின்ஸ் ஆர் வெரி ஹார்ம்ஃபுல். அந்த ஆசிட் ரெயின் வந்து இந்த எல்லாம் நம்ம கடலில் அதில் இதில் கலக்கிறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மொத்த வாட்டர் சிஸ்டமே வந்து பொல்யூட் ஆகும். அண்ட் கமிங் டு குளோபல் வார்மிங். ஓகே, ஸோ குளோபல் வார்மிங்னால இன்க்ரீஸ் இன் வாட்டர் டெம்பரேச்சர் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் aquatic plants அண்ட் அனிமல்ஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ இந்த குளோபல் வார்மிங்னால தண்ணி நிறையா சூடாயிரும் இல்லையா, அது கடலில் இருக்கிற தண்ணி, இந்த நார்மலாக பாண்ட்ஸ், ரிவர்ஸ் இருக்கிற தண்ணி ரொம்பவே ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வாழ்கிற லிவிங் திங்ஸ்க்கு வந்து ரொம்பவே affect ஆகுது. So that is the global warming's effects. And coming to eutrophication, so we have already finished discussing the eutrophication. So this eutrophication நால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் லெவலில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்பவே, eutrophication is an increased level of nutrients in the water bodies. This results in the bloom of algae in water. So இந்த நியூட்ரியன்ஸ் லெவல் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா வந்து வாட்டரில் வந்து ஆல்கே, இந்த பாய்ச்ச மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா, அது வந்து ரொம்பவே அதிகமாயிரும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் வந்து டிப்ளீட் ஆயிரும். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் இன் த நியூட்ரியன்ஸ் ரிசல்ட்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் ஆல்கே which decreases the oxygen levels in the water. ஓகே, இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வாழ்கிற வந்து ஃபிஷ்ஷஸ், aquatic animals எல்லாமே வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ aquatic animal population is getting affected more due to eutrophication. Okay, so coming to effects of water pollution. So வாட்டர் பொல்யூஷனால் அட்வர்ஸாக அஃபெக்ட் ஆகிறது மெயினாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் லிவிங் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே அட்வர்ஸாக அஃபெக்ட் ஆகுறாங்க இல்லையா. அண்ட் பொல்யூஷன் ஆஃப் சீ வாட்டர் டேமேஜஸ் த ஓஷனிக் லைஃப். ஓகே, ஸோ நம்ம வந்து கடலில் வந்து ரொம்பவே பொல்யூட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், கடலில் வாழ்கிற லிவிங் திங்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ த எஃபெக்ட்ஸ் கேன் பி கேட்டஸ்ட்ரோஃபிக் டிபெண்டிங் ஆன் த கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஓகே, நம்ம எந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷனான கெமிக்கல்ஸ் வந்து கலக்கிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் எவ்வளோ அந்த கண்டாமினேஷன் லெவல் வந்து நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் you can see different types of different effects that are caused due to the water pollution. Death of aquatic animals. Okay, first one வந்து aquatic animals வந்து நிறைய வந்து இறக்கும். So due to the mixing of harmful chemicals into the water, we can see lot of animals dying, water living animals dying. Okay, so that is the death of aquatic animals. And disruption of food chains. Okay, so pollution disrupts the natural food chain as well அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நேச்சுரலாக வந்து ஃபுட் செயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பொல்யூட்டன் சச் அஸ் லெட் அண்ட் கேட்மியம் ஆர் ஈட்டன் பை த டைனி அனிமல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து லெட் அண்ட் கேட்மியம் வந்து ஒரு சின்ன சின்ன அனிமல்ஸ் சாப்பிடுது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த சின்ன அனிமல்ஸ் வந்து நார்மலாக வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து சாப்பிடும். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைனி அனிமல்ஸும் கண்டாமினேட் ஆகுது, அந்த டைனி அனிமல்ஸ் சாப்பிட்ற ஃபிஷ்ஷும் கண்டாமினேட் ஆகுது இல்லையா, அந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்ற மேபி ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இட் வில் பி அஃபெக்டிங். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டார்டிங்காக வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா டோட்டல் ஃபுட் செயினே வந்து டிஸ்டர்ப் ஆகிற சான்சஸ் இருக்குது. And coming to next one, diseases. Okay, so the discharge of untreated and undertreated effluent contributes to severe ecological degradation அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வாட்டரை சரியாக ட்ரீட் பண்ணாமல் குடித்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், it results in the very bad health situations இல்லையா. The indiscriminate human activities such as open defecation, solid waste dumping, discharge of drainage water and responsible for the pathogenic bacteria waterborne diseases. ஓகே, ஸோ நம்ம வந்து ஓப்பனாக வந்து டெஃபிகேட் பண்ணுறோம், இல்லை வந்து சாலிட் வேஸ்ட்டை வந்து எங்கே நாங்கள் வந்து டம்ப் பண்ணுறோம், நிறையா வந்து அதை சரியாக வந்து அதை வந்து டிஸ்போஸ் பண்ணாமல், இல்லைனா வந்து ட்ரிங்கிங் வாட்டரு இல்லைன்னா வந்து எல்லாத்தையும் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் டிஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன
என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பேர்ன் டிசீசஸ் வரும். ஸோ தண்ணினால் வர டிசீசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ, டைஃபாய்டு, மலேரியா, டிசென்ட்ரி, ஜாண்டிஸ், டெங்கு, ஃபீவர் அண்ட் வைரல் ஃபீவர், வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ். தீஸ் ஆர் ஆல் த harmful diseases which you are getting from waterborne diseases. Okay, so these are the diseases. And coming to destruction of ecosystem, நம்மளோட இந்த வாட்டர் பொல்யூஷனால நம்ம எக்கோசிஸ்டமும் டிஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the many areas are now being affected by careless human pollution and this pollution is coming back to hurt humans in many ways. Okay, நம்ம பண்ணுற வேலைகளால நம்மளுக்கே அதுக்கு பெரிய விளைவாக இருக்கலாம் இல்லையா. ஸோ நம்ம பொல்யூட் பண்ணுறோம், நம்ம கேர்லெஸ் என்ன ஆக போகுது அப்படின்னு பண்ணி நம்ம நிறையா பொல்யூஷன் ஆகிறதுக்கு நம்மளே பெரிய காரணமாக இருக்கும். ஸோ நமக்கு தெரியாமல் நம்ம ஃபைனலாக அட் த எண்ட் வி ஆர் கோயிங் டு சஃபர் டியூ டு திஸ் பொல்யூஷன்ஸ். ஓகே, அது தெரியாமல் நிறையவே டிஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அண்ட் கமிங் டு த மெஷர்ஸ். ஸோ வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெஷர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். காம்ப்ரஹென்சிவ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளான். ஓகே, ஸோ ஒரு வெல் பிளான்டு ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் நம்ம கொண்டு வரணும். அண்ட் கமிங் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ராப்பர் ஸ்ட்ராம் ட்ரெயின்ஸ் அண்ட் செட்டிலிங் பாண்ட்ஸ். ஓகே, ஸோ ப்ராப்பர் ஸ்ட்ராம் ட்ரெயின்ஸ் அப்படின்னா நம்ம வேஸ்டெல்லாம் ஒரு கரெக்டான ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் கலக்காம மிக்ஸ் ஆகாமல் ஒரு ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் பில்ட் பண்ணணும். அண்ட் கமிங் டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ரைன் லைன். ஓகே, ஸோ நம்ம ட்ரைன் லைனை மெயின்டைன் பண்ணணும். அண்ட் எஃப்ளூயன்ட் அண்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான். ஓகே, ஸோ இந்த சீவேஜ் பிளான் அகைன் த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் இந்த பிளான்ஸ் வர வேஸ்ட் அது எஃபிஷியண்ட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அண்ட் கமிங் டு த ஃபிஃப்த் அண்ட் ரெகுலர் மானிட்டரிங் ஆஃப் வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர். ஓகே, ஸோ நம்ம ரெகுலராக நம்ம வேஸ்ட் வாட்டர் எங்கே போய் கலக்குது, நம்மளாம் எவ்வளோ வேஸ்ட் வாட்டர் வாட்டருக்கு வேஸ்ட் மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். எல்லாம் நம்ம ரெகுலராக ஒரு செக் வச்சுட்டே இருக்கணும், லைக் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் stringent actions towards illegal dumping of waste into the water bodies. கேர்லெஸ்ஸாக நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வாட்டரில் நிறைய வேஸ்ட் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் ஸ்ட்ரிக்டாக ஒரு லா கொண்டு வரணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் த வாட்டர் பொல்யூஷன். தேங்க்யூ.